லைஃப்பில் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் ஸ்பீடாக கிடைக்கணுன்ற தேவை ஒன்று இருக்கு. எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதே விஷயங்கள் எங்களுக்கும் கிடைக்கணும், அதே டைமில் கிடைக்கணும், இல்லாட்டி அதுக்கு முந்தி சரி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமும் மனுஷனுக்கு இருக்கு. லைஃப்பில் எல்லாருக்கும் கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எங்களுக்கும் கிடைக்கும், கொஞ்சம் லேட்டாகவே கிடைக்கும். அப்படி இல்லாட்டி கிடைக்காம போனாலும் அதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கும். இதை நாங்கள் அக்செப்ட் பண்ணணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் எங்களோட பேசுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. தந்த கிளாஸில் தன்னோட ஸ்கூலில் படித்த ஸ்கூல்மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் டிகிரி முடிச்சிட்டாங்க, பட் நான் இன்னும் ஒரு ஹையர் ஸ்டடி செய்யாமல் இருக்கிறேனே அப்படின்ற ஒரு கவலை. ஏண்ட பேட்ச்மேட்ஸ் எல்லாரும் நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கொண்டு நல்ல ஒரு பிஸ்னஸை செஞ்சுக்கொண்டு லைஃப்பில் செட்டில் ஆகி கார் வாங்கி வீடு வாங்கி ஒரு ஸ்டேபிளான லெவலுக்கு வந்துட்டாங்க. நான் இன்னும் ஒரு ஜொப்பு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, அல்லது ஒரு ஜொப்பில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே அப்படின்னு ஒரு கவலை. ஜொப் ஒன்று செட் ஆகுனா எனக்கு பிறகு சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஸ்பீடாக ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, பட் எனக்கு கிடைக்குது இல்லை, அப்படி ஒரு கவலை. ஃபேமிலியில் எங்களை விட யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் மேரி பண்ணிட்டாங்க. காண்றவங்க எல்லாம் எப்போ மேரேஜ்னு கேட்குறாங்க. நான் மேரி பண்ண ஏலாண்டா சொல்கிறேன், எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப் இன்னும் செட் ஆகுதில்லையே அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்படி ஒரு கவலை. சரி, மேரி பண்ணிட்டா எங்களோட மேரி பண்ண எல்லாருக்கும் பப்பா இருக்குது, எனக்கு இன்னும் பப்பா இல்லை, ஏன் எனக்கு டிலே ஆகுது அப்படின்ற ஒரு கவலை. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகள், தேவைகள் எல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டைமில் கிடைக்கும். லேட்டாகவே கிடைக்கிறத மனுஷங்க கொஞ்சம் எக்ஸெப்ட் பண்ணுறது கொஞ்சம் குறவு தான். ஒரு நாயும் ஒரு யானையும் ஒரே டைமில் ப்ரெக்னென்ட் ஆகுது. 3 மாதம் கழித்து அந்த நாய் 6 குட்டிகளை பெற்றெடுக்குது. 6 மாதம் கழிச்சு அந்த நாய் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகுது, இன்னொரு 6 குட்டிகளை பெற்றெடுக்குது. ஸோ இந்த 9 மந்த் கேப்புக்குள்ள அந்த நாய் 2 தடவை ப்ரெக்னென்ட் ஆகுது, 12 குட்டிகளை பெற்றெடுக்குது. பட் ஸ்டில் அந்த யானை இன்னும் ஒரே ஒரு குட்டியோட ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது. அந்த யானையை பார்த்து நாய் கேட்குது, ஹே லுக், நான் பாரு 9 மந்த்ஸ் கேப்புக்குள்ளுக்க ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை செஞ்சேன், நீ இன்னும் ஒரே ஒரு குட்டியை வகுத்தில் வச்சுக்கொண்டு இவ்வளோ காலம் டைம் வேஸ்ட் பண்ணி கொடுக்கிறாய். ஸோ ஓன் த ப்ரோக்ரஸ் ஸ்லோ, ஏன் த ப்ரோக்ரஸ் ஸ்பீட் அப்படின்ட்டு கம்பேர் பண்ணுது. யானை நாய்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது, இங்கே வா, நான் என் வகுத்தில் சுமக்கிறது நாய்க்குட்டி இல்லை, யானை. 9 மாதத்துக்கு ஒருக்க 2 தடவை ப்ரெக்னென்ட் ஆகி 12 குட்டி போடுறதுக்கு நான் நீ இல்லை, நான் யானை. நான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு குட்டி போடுவேன். ஆனால் அந்த குட்டி எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் குட்டியாக தான் இருக்கும். ஏண்ட குட்டி ஏண்ட வயிற்றுலேருந்து பூமிக்கு வந்து விழும்போது அங்கிட்ட ஒரு வைப்ரேஷன் ஒன்று இருக்கும். ஏண்ட குட்டி பிறந்துச்சின்றத பூமி சவுண்டாக உணரும். ஏண்ட குட்டி ரோட்டில் நடந்து போனால் ரோட்டில் இருக்கிற மனுஷங்க, வாகனங்க எல்லாரும் நிப்பாட்டி நின்று ஆச்சரியமாக அதை பார்த்து வழி விடுவாங்க. நீ ஃபாஸ்ட்டாக 12 குட்டி போட்டாலும் நான் ஸ்லோவாக போடுற ஒரு குட்டியோட பாரத்துக்கு அது ஈக்குவலாகவும் செய்யாது. ஏண்டா நான் வயிற்றில் சுமக்கிறது நாய்க்குட்டி இல்லை, யானைக்குட்டி. அது எப்போவுமே ஸ்பெஷல், எப்போவுமே கிரேட், எப்போவுமே மைட்டி. உன்னோட செட்டப் வேறு, உன்னோட பொட்டன்ஷியல்ஸ் வேறு, உன்னோட லைஃப் ஸ்டைல் வேறு. உனக்கு உன்னோட ப்ரோக்ரஸ் ஸ்பீடாக இருக்கலும் ஸ்பெஷலாக இருக்கலும், பட் எனக்கு இல்லை. அண்டர்ஸ்டாண்ட்? ஏண்ட லைஃப், ஏண்ட லைஃப் ஸ்டைல், ஏண்ட பொட்டன்ஷியல்ஸ், ஏண்ட ஸ்கில், ஏண்ட செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி ஏண்ட ப்ரோக்ரஸ் ஸ்லோவாக இருக்கிறது எனக்கு செட்டிஸ். உனக்கு எல்லாம் ஸ்பீடாக கிடைக்குது, நிறைய கிடைக்குது, எனக்கு ஒன்று தான் கிடைக்குது, ஸ்லோவாக கிடைக்குதுன்னு சொல்லி என்னை நான் கம்பேர் பண்ணால் நம்ம ஃபுல். ஸோ நாங்கள் யாரையும் கம்பேர் பண்ண தேவையில்லை, யாரோடையும் எங்களையும் கம்பேர் பண்ண தேவையில்லை. யார் யாருக்கு என்னென்ன எப்போ எப்படி கிடைக்குதுன்றதை பற்றியெல்லாம் எங்களுக்கு அவசியமே இல்லை. வி லுக் அட் அவர் செல்வ்ஸ். நாங்கள் துவா கேட்போம், முயற்சி பண்ணோம், எங்களுக்கு வந்து சேர வேண்டியது அந்த டைமுக்கு வந்து சேரும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி லேட்டாகி முடிக்கிறது பிரச்சனை இல்லை, முடிக்கிறீங்களா அதுதான் ஸ்டைல். நல்ல ஜாப், நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல ரெவன்யூ கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாகவே கிடைக்குமா இருக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பட் கிடைக்கும், ஷுவராக கிடைக்கும், ஸ்பெஷலாக கிடைக்கும். லைஃப்பில் ஒரு தடவை தான் மேரி பண்ண போகிறோம். கிடைக்கிற பார்ட்னர் ஒழுங்கான ஒன்றாக இருக்கணும். கொஞ்சம் லேட் ஆனதுக்கு பிரச்சனை இல்லை, நல்ல ஒன்றே கிடைக்கட்டும். அதுக்காட்டி வெயிட் பண்ணுறதுல ஒரு இஷ்யூவும் இல்லை. சில வருஷங்கள் காத்திருந்து கிடைக்கிற புள்ளில் எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கும், அச்சீவர்ஸாக தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கான ஒரு டைம் வரும். அந்த டைமில் எல்லாமே உங்களுக்கு நலவாகவே அமையும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எல்லா வளங்களும், செல்வங்களும், நலவுகளும் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும்னு நாங்கள் துவா செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.